இன்றைக்கி காலையிலே எழுஞ்சிட்டேன். அம்மா வந்து இன்றைக்கி சாப்பாடு மட்டும் வடித்து வச்சுருக்கம்மா, தங்கச்சிக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க. தயிர் தாளிச்சிருமா, நாளைக்கு அதை நல்லா செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேம்மா சொல்லிவிட்டு எங்கள் அம்மாட்ட போயிட்டு தயிர்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலாக இன்றைக்கி எங்கள் அம்மாவை நான் தான் கொண்டு போய் வேலையில் விட்டு வந்தேன். ஃபஸ்ட் டைம் எனக்கு ஸ்கூட்டி ஓட்ட இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஐ எம் பிகினர். அதனால இதுக்கு கொஞ்சம் கற்றுக்கிட்டதுனால சரி நம்ம கொண்டு போய் அம்மா வண்டியில் விட்டு வருவோம்னு சொல்லிட்டு போய் விட்டு வந்தேன். ஸோ செம்ம ஹாப்பி நாளில் கரெக்டாக விட்டு வந்துட்டு கொஞ்சம் அங்கங்கே இதுவாச்சு இருந்தாலும் விட்டு வந்துட்டேன். நம்மளுக்கு அதில் ஒரு சின்ன சந்தோஷம் இருக்குது. அதுக்கப்புறம் சரி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தயிர் தாளிக்க ஆரம்பிக்கும் போது என் தங்கச்சி கத்திகிட்டே இருக்கா, எனக்கு டைம் ஆகுது. அடி நில்லுடி நான் செஞ்சு தரேன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மாவுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரையும் தயிரும் தாளித்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அந்த அம்மாவுக்கு தயிர் தாளித்து கொடுத்துட்டு உருளைக்கிழங்கு வறுத்துட்டேன். உருளைக்கிழங்கு வறுக்கும்போது கருவேப்பிலை கடுகெல்லாம் தேடி எங்கே இருக்குன்னு போகிறதுக்குள்ளே டைம் அதிகமாகிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கத்திட்டு இருந்ததுனால அப்படியே தூக்கி போட்டு வறுத்து கொடுத்துட்டேன். வெறும் உப்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டு வறுத்து கொடுத்து அந்த அம்மாவுக்கு பாய் சொல்லி அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் நீ பாப்பாவுக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன கொடுக்கலாம் சரி பாப்பாவுக்கு சாப்பாடே கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு சாப்பாடை தயிர் ஊற்றி அந்த அம்மாவுக்கும் விட்டாங்க. அந்த அம்மா விளையாடிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் அவள் ஃபஸ்ட்டெல்லாம் யாரை பார்த்தாலும் ரொம்ப அழுவா, யாருக்கிட்டேயும் போக மாட்டாள். ஆனால் இப்போ அவள் என்கிட்ட வரமாட்டான், எல்லார்ட்டையும் போகிறா. அவளை போய் ஓடி போய் பிடிச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ளே உட்கார வைக்கிறதுக்குள்ளே அப்பான்னு ஆகுது. இந்த மாதிரி ஏன் இவ்வளோ திமிரு பண்ணுறா, இவ்வளோ அராத்து பண்ணுறான்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் ஒரு விஷயம் க்யூட்டாக பண்ணுறான். நான் அதெல்லாம் லாங் வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அவள் பண்ணுற ஒரு சேட்டை ஒரு குறும்புத்தனம் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ பாப்பா ஏபிசிடிலாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கா. அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1.5 வயசில் நாங்கள் சொல்லிக் கொடுக்கறத கற்றுக்குறேன் அப்படின்னும் போது எனக்கு ஒரு சின்ன ஹாப்பி தான். அதெல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக ஒரு நாள் ஷேரும் பண்ணுறேன். ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.